என் பேர் கெஸ்ஸியா. எனக்கு நேற்று வந்து என் பசங்களை ஸ்கூல்லேருந்து பிக் பண்ண வரும்பொழுது என்னை சம்மந்தமே இல்லாத ஒருத்தர் வந்து தகாத வார்த்தையில் உனக்கு அறிவில்லையான்னு ஆரம்பித்து ரொம்ப அசிங்கமாக சொல்ல முடியாத சொற்களில் என்னை பேசினாரு. நீ யாருன்னு நான் கேட்டப்போ எனக்கு அதுக்கான பதிலே கொடுக்காம என்னை தொடர்ந்து திட்டிக்கிட்டே இருந்தார். அப்போது ஒரு கட்டத்துக்கு அப்புறமா அவருடைய பேச்சை தாங்க முடியாமல் அவர் சட்டையை நான் பிடிச்சேன். அப்போ அவர் என்கிட்ட சொன்னார், நீ போலீஸ் மேலேயே நீ கை வைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 அடி என்னை விட்டு தள்ளி போய் கழுத்தை வந்து இப்படி பண்ணி அவர் செயினை கட் பண்ணி அவர் கையில் வச்சுட்டு, நான் விமன் பேட்ரோல் கூப்பிடுறேன், நான் விமன் பேட்ரோல் கூப்பிட்டு உன்னை வந்து நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு. எனக்கு அவர் போலீஸ்ன்னு தெரியாது. என்னை திட்டினாரு. நான் என்னன்னு அவரை கேட்டேன், நீங்க ஏன் இந்த மாதிரி என்ன பேசுறீங்கன்னு நான் கேட்கும் பொழுது அவர் எனக்கு ஒழுங்கான வார்த்தையே கொடுக்கல. அதுக்கப்புறம் என்கிட்ட நீ என் வண்டியை அவர் பறிச்சுட்டு அவருடைய ஜஸ்டிபிகேஷன் மட்டும்தான் அவர் பேசிக்கிட்டே இருந்தார். அப்ப என்ன ஆச்சுன்னா, நான் அதுக்கு மேல ஒரு காமனரா என்னால அங்க நிக்க முடியல. நான் இங்க இருந்து 2 கிலோமீட்டர் கிட்ட நடந்து போய் எங்கன்னா பேட்ரோலோ இல்ல டிராபிக் போலீஸ் கிட்ட நான் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு பார்த்தா அதுக்கு சோர்ஸே எனக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் நான் 100 கால் பண்ணா, நீங்க புளியந்தோப் ஸ்டேஷன் போங்க, உங்க வண்டி அங்க இருக்கான்னு பாருங்க, உங்களை ரிசால்வ் பண்ணுவாங்க. நான் புளியந்தோப் ஸ்டேஷன் போனா என் வண்டி இல்ல, என் கையில வண்டி இல்லாம நான் இங்க இருந்து நான் ஒரு ஆட்டோ பிடிச்சி நான் அங்க போனேன். புளியந்தோப் ஸ்டேஷன்ல இல்ல. அதுக்கப்புறம் அங்க இருந்து நான் ஜீவன் ஸ்டேஷன் அங்க பார்க்கும்பொழுது வெளியில எல்லாம் பார்த்துட்டு நான் ஜீவன் ஸ்டேஷன் வந்து பார்க்கும்பொழுது என் வண்டி அங்க இருந்துச்சு. நான் உள்ள போய் இதுதான் என் வண்டி, இது மாதிரி ஆச்சுன்னா அவர் ஏற்கனவே அவருடைய பவர் அவருடைய வேலையை யூஸ் பண்ணி அவருடைய ஜஸ்டிபிகேஷனை ஃபுல்லாவே அங்க சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாருன்னா, இந்த மாதிரி வந்து இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, அவருக்கு சாதகமா பேசிட்டு அவர் போலீஸ்ன்றனால அவரால் என்னென்ன இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ண மாதிரி யூஸ் பண்ணிட்டு நான் ஸ்டேஷன் உள்ள போன நேரத்துல இருந்து நேற்று ஒரு 8 ஹவர்ஸ் கிட்ட நான் ஸ்டேஷன்ல இருந்தேன். ஆனா ஸ்டேஷன்ல நான் பேசினதை அவர் ஒரு விமன் போலீஸ் மட்டும்தான், அவங்க வந்து ஒரு கான்ஸ்டபிள், அவங்க கிட்ட நான் என்னுடைய நியாயத்தை பேசும்போது வாயை மூடுமா, நீ வந்து பேசாத, போலீஸ்ன்னு தெரிஞ்சோடனே நீங்கலாம் இங்க வந்துருவீங்க, அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க பயங்கரமா ரவுடி மாதிரி பேசுனாங்க, ஒருத்தர் நம்மள வந்து திட்டும் பொழுது நீங்க எப்படி பேசுவீங்க, நீங்க எப்படி நடந்துப்பீங்க, ஒருத்தர் உங்களை வந்து திட்டும் பொழுது ஒரு காமனா ரோட்ல போற ஒருத்தவங்க தகாத வார்த்தையில எனக்கு சொல்ல கூட பிடிக்காத சில வார்த்தைகள்ல என்னை அவமானப்படுத்தும் போது ஏன் பேசுறேன்னு கூட கேட்காத அளவுக்கு ஒரு போலீஸா. நான் போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து என்ன சொல்றாரு, இந்த பிரச்சனையை முடிக்கணும்னா நீ 25,000 ரூபாய் வெய், அவன் செயின் ஆறதுனால ஒரு $1 அங்கேயே விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவங்க சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் செக் பண்ணாங்க உள்ள போய். ஆனா அதை அவங்க என்கிட்ட ஒத்துக்கல. எனக்கான ஜஸ்டிபிகேஷனையும் அவங்க என்ன பேசவே விடல. என்னை வந்து அவங்க எதுவுமே நான் சொல்றத வாயை மூடு ஒரு காமனரா எனக்கு வந்து அது நேற்று 11:30 மணி வரைக்கும் என்ன ஸ்டேஷன்ல உட்கார வச்சாங்க. என் வீட்டு சாவியும் என் வண்டி சாவியோட இருந்துச்சு. சாவி குடுக்கறாங்க எப்படின்னா, வீட்டு சாவி எடுத்துக்கோ, நீ வீட்டுக்கு போய் வீட தோற, உனக்கு பின்னாடியே வந்து பேட்ரோல் அமிச்சு நான் உன்னை ரிமாண்ட் பண்றேன். நான் என்னுடைய பச்சை நியாயத்தையே அவர் காலில் விழ வச்சாங்க. அதெல்லாம் விழுந்தாலும் பரவாயில்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல, ரிமாண்ட் பண்ணிக்கலாம். போலீஸே நீங்க போய் அவர்கிட்ட வந்து கெஞ்சுங்க. அவர் உடனே என்ன சொல்ற, நான் என் மனைவி கிட்ட கொடுத்த வாக்கால நீ என்கிட்டயே இவ்வளவு பண்றியா, நீ என்னையும் அவர்கிட்ட போய் பேசுன்றது போலீஸ் இந்த பக்கம் அனுப்பிட்டு அவரை பேச விட்டுட்டு வேடிக்கை தான் பார்த்தாங்க. என்ன ஒரு கம்ப்ளைண்ட் கூட எழுத விடல. நான் ஒரு காமன் பர்சன், ஒரு கவர்மெண்ட் சர்வெண்டா இருக்கிறனால அவங்க பவர் அவங்க யூஸ் பண்ணி நீ இப்படி பண்ண, அவர் எத்திக்கலா எத்தனை கேஸ் பார்த்தாருன்னு நினைக்கிறேன். அவ்வளோ ப்ரொஃபஷனலா ஒரு ஃபால்ஸ் அலிகேஷனை என் மேல அவருக்கு அவ்வளோ ஈஸியா கொடுக்க முடியுது. நான் ஒரு காமன் பர்சன், அவருடைய பவரை வந்து டோட்டலா யூஸ் பண்ணி நான் சொல்றத கூட கேட்கறதுக்கு அங்க ஸ்டேஷன்ல ரெடியா இல்ல. நான் எது சொன்னாலும் ஒரு போலீஸ்காரன் கிட்ட நீ அவ்வளவு பேசுற அளவுக்கு நீ என்ன, அப்ப போலீஸ்காரன் போகும்போது நம்ம மேல கல்லடிச்சா கூட நம்ம கேட்டுக்கிட்டு நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கணும்னு சொல்றாங்கன்னு எனக்கு புரியல. 11:30 மணி வரைக்கும் என் வண்டியை கொடுக்கல. எங்க வீட்டுல ஒரு டெத்து, நான் சொல்றேன் அந்த சாவு அது உன்னுடைய பர்சனல் ப்ராப்ளம். ஒருமையில தான் பேசினாங்க, எங்களை டோட்டலா ஒருமையில பேசிட்டு தனக்கு மட்டும் மரியாதை வேணும்னு கேக்குறாங்க. ஒருமையில ஃபுல்லா பேசிட்டு எனக்கு மட்டும் ரெஸ்பெக்ட் வேணும், நான் இப்படி இருக்கேன். இப்ப நான் 11:30 வரைக்கும் அப்புறம் என்னுடைய ஃபேமிலியை நான் கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி பிரச்சனைன்னு சொன்ன பிறகு ஒரு அட்வொகேட் அனுப்பிச்ச பிறகு அவங்களுடைய ஸ்லாங்கே மாறிடுச்சு. அவர் அப்பயும் அந்த போலீஸ் வந்து கத்துறாரு ஸ்டேஷன்ல, நீங்க எப்படி வண்டி கொடுப்பீங்க, நான் எதுவுமே பண்ணல, நான் எதனா பண்ணி இவ்வளோ மன உளைச்சலுக்கும் இவ்வளோ பாதிப்புக்கும் என்னை ஆளாக்கி இருந்தாங்கன்னா பரவாயில்ல. ஆனா நான் எதுவுமே பண்ணாம என்னை வந்து செயின் ஸ்நாச்சிங் கேஸ்ன்னு சொன்னாங்க, என்னை வந்து தவறான வேலைகள்ல என்ன சொன்னாங்க. நாங்க ஃபேமிலியா இருந்து எனக்கு 2 பிள்ளைங்க இருக்கு. நாங்க அந்த மாதிரி வேலையெல்லாம் ஒரு காமனரை எவ்வளோ அவங்க இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி டிப்ரெஸ் பண்ண முடியுமோ
இல்லை என்னுடைய லைஃப் த்ரெட் கொடுக்க முடியுமோ, அட்ரஸ் தான் இருக்குல்ல, நாங்கள் என்ன வேணா பண்ண முடியும்னு அவங்க பேசுகிற அளவுக்கு நான் எதுவுமே பண்ணலை சார். அவருக்கு ஒரு ஈகோ கிளாஷ் மாதிரி ஆயிடுச்சுங்க சார். அவர் நான் இடிச்சேன்றாரு, நான் இடிக்கவே இல்லை. அவர் எதனால என்கிட்ட வந்தாருன்னு இப்போ வரைக்கும் அது எனக்கு ஒரு கேள்விக்குறியா தான் சார் இருக்கு. ஏன்னா நான் தவறு பண்ண அந்த இடத்துல ஒரு சாரி சொல்லிட்டு ஃபேமிலியை நம்ம பார்த்துட்டு நம்ம போயிட பிரச்சனை பண்றதுக்கு நம்ம டெய்லி வேலை இல்லை. நான் ஒரு தவறுன்னும் போது அதை சாரி சொல்லிட்டு நம்ம மூவ் ஆகி போயிட்டே இருப்போம். அவர் வந்து வாண்டடா பிரச்சனை பண்ணாரு, காரணம் எனக்கு தெரியல. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.